ஞானமும் என்ற தலைப்பில் நல்லதொரு சிந்தனையை நமக்கு வழங்குவதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் நம்மிடையே விண்ணலை வெளியே இணைந்துள்ளார்கள். நாமக்கல்லை சார்ந்த ஐயா அவர்கள் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் சேலம் மண்டலத்தின் தலைவர், திட்ட விரிவாக்க இயக்குனர் ஆழியாறு என்ற பல்வேறு பொறுப்புகளில் மிக திறம்பட சேவையாற்றி வரும் ஐயா அவர்கள் கடந்த 40 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையோடு தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். தொண்டாற்றி இன்பம் காண்போம், கற்போம், கற்பிப்போம், கடைபிடிப்போம் என்பது போன்ற ஊக்கமளிக்கும் சில சொற்களை ஐயா அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தி அதை தனது முத்திரையாகவே பதித்துள்ளார்கள். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல், தொண்டாற்றி இன்பம் காண்போம், நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது என்பது போன்ற ஊக்கமளிக்கும் வாசகங்கள் ஐயா அவர்களது தனிச்சிறப்பு. தமிழகம் முழுவதும் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் மனவளக்கலையை, வேதாத்திரியத்தை விதைத்து வரும் உழவன் ஐயா அவர்கள் ஆஸ்திரேலியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா என பல்வேறு நாடுகளுக்கும் சென்று குரு சேவை செய்துள்ளார்கள். குறிப்பாக இலங்கையில் மனவளக்கலை மன்றம் அமைவதற்கு பெரிதும் காரணமாக ஐயா அவர்கள் உறுதுணையாக இருந்துள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய சிந்தனை உரையாகிய பக்தியும் ஞானமும் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனையை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம். இந்த புனிதமான நல்ல நாளிலே ஆசானுடைய அடிச்சுவற்றிலிருந்து, அடி பாதங்களிலிருந்து, ஆலியார் திரு மண்ணிலிருந்து எல்லாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த நமது ஆலியாரினுடைய ஐடி இயக்குநர்களுக்கும் தொழில்நுட்ப சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளருக்கும் வாழ்த்தை தெரிவித்து கொள்கிறேன். வாழ்வளமுடன். அதோடு புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, இந்த நல்ல நாளிலே ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை, உலகம் முழுவதும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு சிந்தனை நாம் பார்ப்பது என்ன சிந்தனை? பக்தியும் ஞானமும். பக்தியும் ஞானம் என்ற 2 வார்த்தையை ஒன்று சேர்த்து அருத்தந்தை அவர்கள் மிக சிறந்த எளிமையான அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை வாரி வழங்கியிருக்காங்க. உலகம் என்ன தேடிக்கொண்டிருக்கிறதோ, உலகத்துக்கு என்ன தேவையோ அந்த விளக்கங்களை தான் வேதாத்திரியம் கொடுத்தது. எப்படி பல மதங்கள், பல கடவுள், பழக்க ஒழித்து, பல மதங்கள், பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுக்கிற வார்த்தை தான். உண்மை எது? தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கார். தேடுங்கள். அவர் இதுதான் சொல்லல. ஏன்னா யாருக்கும் உணர்த்த முடியாத 3 விஷயங்கள் இருக்கு. அது மறைபொருள் சொல்லுவாங்க. யாருக்கும் யாராலையும் உணர்த்த முடியாது. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு, அது ஒரு மறைபொருள். 2வது உயிர், அது ஒரு மறைபொருள். 3வது இறைவன் ஒரு மறைபொருள். 3ஐயும் அருத்தந்தை அவர்கள் மிக தெளிவாக சாதாரணமான பாமர மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கொடுத்திருக்காங்க. இத்தனை உலகம் எல்லாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன், அச்சில் ஏற்றுவேன் அகிலம் பரப்புவேன், ஒரு உடல் இருக்கிறேன் மறுவுள்ள வருவேங்கிற வார்த்தை மெய்ப்பித்திருக்கிறது அருத்தந்தை அவர்களால். அப்ப இந்த பக்தி ஞானங்கிறதுக்கு ஒரு கவிதை எடுத்துக்கொள்வோம். இந்த கவிதை ரொம்ப முக்கியம். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளை வணங்கும் போது கருத்தினை
உற்றுப்பார் நீ கடவுளாய் கருத்தே காணும் காட்சியை காண்பாய் அங்க. அதான் வேசுகிறான் சொன்ன, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ கடவுளாய் கருத்தே காணும் காட்சி இது எப்படி என்பதை இப்ப நாம் சிந்திக்க போறோம். இது ஒரு கவிதை மனசுல வச்சுக்குவோம். அது மட்டும் இல்ல, எதுக்காக பக்தி கொடுத்தாங்க? கும்பிடுவதற்காகவா, அல்லது பாராயணம் செய்வதற்காகவா, அல்லது தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இருப்பதற்காகவா, அல்லது தேர் திருவிழா நடத்துவதற்காகவா என்று சிந்திக்கிறோம். என சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கை எதையும் சந்திக்கிறார்கள். சிந்தனை தான், மனித குணமே சிந்தனை தான். அப்ப எதுக்காக எடுத்து பார்த்தால், மனிதனுடைய அறிவு செயல் திருந்தி ஓங்க. பாருங்க, சும்மா சாதாரணமானதில்லை. பக்தி என்பது ஏதோ சாதாரண போற போக்கில் சொன்ன ஒரு விஷயம் அல்ல, யாரோ சாதாரண ஆள் சொன்ன விஷயம் அல்ல. இது அடுத்தது சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெளிவா புரியுது. பக்தி என்பது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரணமான சொன்னதும் அல்ல. என்ன சொல்றாங்க? மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்குற வரி ஆழமா புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் சொல்லி சாதாரணமான சொல்ல கரிவறிந்த ஞான மகான்கள். மனிதனுடைய அறிவும் செயல் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் நமக்கு இறை வழிபாடு சொன்னார். என்ன நடக்குது? மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக, மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடு வள விளைய கண்டோம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, பெரும்பாலும் மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடு வள விளைய கண்டோம். இந்த விஞ்ஞான கால ஒப்ப எப்படி? இந்த விஞ்ஞான கால ஒப்ப மெய் விளக்கதவும் விளக்கம். விஞ்ஞான கால ஒப்ப மெய் விளக்கதவும் எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் அதை காண்பதில் சொன்னாலுங்களா, அதான் மெய் விளக்கதவும். உண்மையை விளக்கக்கூடிய ஒரு பேச்சு. எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஞாபகம் வச்சுக்கிற வார்த்தை இது. தலைப்புக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சொல்லிக்கிறான் அதையும் பார்த்துக்கணும், அப்பதான் அது பொருந்தும். அது மட்டும் இல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதான் மெய் விளக்க தவம். சரியா? அப்போ உலகத்தில் எல்லா மகான்களும் தேடிக்கொண்டு அது விளக்கின விஷயங்கள் எல்லாம் உண்மை. ஆனா அப்ப புரிய வைக்க முடியல, விளக்க முடியல. அதுக்கு மகிழ்ச்சி படை கொடுத்திருக்காங்க. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ. இந்த வரியை கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறோம். அடுத்த அந்த வார்த்தையை, அந்த ஆழத்தை சொல்லுவார். எந்த ஒன்றை அறிந்திடில், எந்த ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டியா அது எல்லாத்தையும் தெரியும். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவனை மட்டும் இல்ல, இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுதான் காந்தம். அதுதான் காந்தம். காந்த புராணம் தான் கந்த புராணமா காலை வெட்டி குறைச்சிட்டாங்க. கற்பனை என்றாலும் கற்சனை என்றாலும் காந்தனே நான் உன்னை மறைவேன், நான் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நான் நினைப்பதும் நிகழும் நின் அருளாலே. தானே சொல்லுது. அவன் என்று ஒருவனும் அசையாது, எந்த பொருளில் என்னை காணவில்லை அவனும் அவனை விட்டு என்று விலகுவதில்லை, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை. ரெண்டு தான். நான் அவனை விட்டு விலகுவதில்லை, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை. இங்கதான் வேதாத்துடைய அற்புதமான விளக்கம். என்ன விளக்கம்? ஆதியனும் பரம்பொருள் மெய். இந்த மாதிரி ஆழம். ஆதியனும் பரம் மெய் எழுச்சி பெற்றல. ஆதியனும் பரம்பொருள் மெய். வலுவர் கண்டா இல்லைங்களா? எப்பொருள் எத்தன்மை பொருள் மெய் பொருள். அதான் சொல்றாரு. ஆதியனும் பரம்பொருள் அது மெய்.
என்ன படிச்சு? எழுச்சி பெற்று. எழுச்சி பெற்று. அப்ப எழுச்சி பெற்று என்னாச்சு? அணுக்கள் தோன்றி ஆதியிலும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி. முதல் அணு ஆகாஷ், அதான் நம்ம உடம்புல சித்த ஆகாஷா இருக்குது. பரம அணு எனர்ஜி பார்ட்டிகள் இல்லைங்களா, நம்ம இருக்கிறதுலே எனர்ஜி ரொம்ப சின்ன சக்தியில உயிர் தான். அதான் அளக்க முடியாது. வேகாக்கால் சாகாத்தாலே போகா புனல் சொல்லுவாங்க. வேகாது சாகாது போகாத இடமே இல்லை. அதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். முதல்ல சொன்ன 3 சொல்லியிருக்கேன். இறைவன் அருவமானவன், உயிர் அருவமானது, அறிவு அருவமானது. அருவம்னா வேற வேற இருக்காது. இங்கதான் ஞானத்தை போய் பயன்படுத்துறோம். என்ன பயன்படுத்துற மகிழ்ச்சி? நீங்கள் உருவங்கள் எத்தனை வகையான இருக்கலாம். உலகத்துல பாருங்க எவ்வளோ உருவங்கள் இருக்குது. 82 கோடி 82 லட்சம் கோடிக்கு 82 ஆயிரம் லட்சம் கோடி இருக்கு இல்லைங்களா ஜீவராசிகள். எத்தனை வகை மீன்கள், எத்தனை வண்ணங்கள், எத்தனை பூச்சிகள் எங்கிருந்து வந்து சொல்றாரு. உருவங்கள் எத்தனை இருக்கலாம். அருவம் ஒண்ணுதான். அறிவு ஒப்புதல் ஆகணும் இல்லைங்க. அருவம் நேரம் சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க எவ்வளவு எளிமையா நடக்கிற. உருவங்கள் எத்தனை வகை இருந்தாலும் அருவம் ஒன்று. வெளிச்சங்கள் எத்தனை வகையான கலர் இருக்கலாம், ஆனா இருள் ஒன்று. வெளிச்சங்கள் எத்தனை வேணா இருக்கலாம். அக்கறமா நீங்க வண்ண வெளிச்சங்கள் எவ்வளவு இருக்கலாம், ஆனால் இருள் ஒன்று. சப்தங்கள் எத்தனை வேணா இருக்கலாம். அது காக்கா கத்துறதா இருக்கலாம், குருவி கத்துல, மணி கத்துல, எண்ணெய் கத்துல இருக்கலாம் ஒவ்வொரு சப்தம். ஏன் 8 கோடி மக்கள் தனிச்சு குரல் கேட்குதா இல்லைங்களா? சப்தம் ஒரே சத்தம் அதனால தனித்தே கேட்குது. கண்டுபிடிக்கிறமே இவர் பேசுறாரு இவர் பேசுறாரு எப்படி நடக்குது? அப்ப சத்தங்கள் எத்தனை வகையா இருந்தாலும் மௌனம் ஒன்று. அப்போ உருவங்கள் எத்தனை வந்தாலும் அருவம் ஒன்று. வெளிச்சங்கள் எத்தனை வகையா கடல்ல இருந்தாலும் இருள் ஒன்று. உருவங்கள் எத்தனை வந்தாலும் அருவம் ஒன்று. 3 அருவம்னா 2 இருக்க வாய்ப்பு இல்லை. அதான் ஏகலையன். ஏகலை உள்ளவன். ஏகலைங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். ஏகந்தம்ங்கிறது ஏகந்தம், ஏகாந்தம் அல்ல. ஏகந்தத்தும் ஏகாந்தம் ஏகாந்தம் ஒரே ஒரு அந்தம் தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு மூலம் ஒன்றாதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எவ்வளவு அற்புதம்! அப்ப அருவம் ஒன்றுதான். அதான் தூய வெளி என்றும் சுத்த வெளி என்றும் சித்தர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. தூய வெளி, சுத்த வெளி. பக்தியில் என்ன சொல்றாங்க வேதாந்திகள்? அது ஆதி. ஏன்னா அதுக்கு ஒரு ஆதி இல்லை. அதுதான் ஆதி, அதுக்கு ஒரு ஆதி இல்லை. அதான் ஓமே இருக்க முடியலையா? 2 இல்லை. அருவம் 2 இருக்க முடியாது. அனாதி. அனாதிங்கிற வார்த்தை பாருங்க. யார் அனாதின்னு சொல்லுவோம்? ஆமா, தாய் தந்தை இல்லாதவங்களும் அனாதின்னு சொல்லுவோம். இந்த உடம்பு யாரு மூலம்னு தெரியல அனாதைன்னு சொல்ற மாதிரி உயிருக்கு யாரு மூலம் தெரியல அனாதானே. உடம்புக்கு மூலம் யாரு தெரியல ஒரு அனாதைன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். அப்ப இந்த உயிருக்கு மூலம் தெரியல அனாதை தானே. அதுதான் எல்லாத்துக்கும் மூலம் எது சொல்றாங்க இல்லையா? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இந்த வரிப்பார் நல்ல வரிதான். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இதானே இயேசுபிரான் சொல்றாங்க. பரலோகத்தின் பரமபிதா, நானோடு குமாரன். சகோதரர்கள் எல்லா சகோதரரும் எல்லாருக்கும் பிதா யார்? அவர் தானே. பரமபிதா என்று சொல்லுகிறார் இயேசுபிரான். பரசிவம் என்று சொல்லுகிறார்கள் சித்தாந்தம் அல்லது வேதாந்தம். பரசிவம் பரப்பிதா. இந்த அறிவை பாருங்க, ஞானதான். ஒரு சீ தெரிஞ்சு என்ன தெரிஞ்சிருக்கோம்? ஒரு சக்தி தான் பிரபஞ்சத்தில் இருப்பது. எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். நம்ம யாரும் முடியாது. சான்பியார்னா நாமக்கல் மண்ணின் மைந்தர் கவிஞர் ராமலிங்கம் சொல்வார். சூரியன் வருவது யாரால? சந்திரன் திரிவது எவரால?
காரில் வாணி மின்மினி போல் கண்ணில் பொடிவாய் என்ன பேரிடி மண்ணில் எதனாலே பெரும் மழை பெய்வது யாரால யார் இதற்கெல்லாம் அதிகாரி ஒரு ஆள் வேணும்ல சுண்டூர்ல அசைக்கணும்னா கூட ஒரு சக்தி வேணுங்க ஒரு எறும்பு நடக்கணும் ஒரு சக்தி வேணுங்க இன்னும் சின்ன இருக்குல்ல சுள்ள எறும்புங்கிறோம் இல்லையா அது நடக்கிறது சக்தி வேணும் அது காதலை நிறுத்துவதற்கு சக்தி வேணும் சாப்பிடுவது சக்தி வேணும் ஈரமாக சக்தி வேணும் கழிவுப்பொருள் வெளியேற சக்தி வேணும் யானையா இருந்தாலும் சரி எறும்பா இருந்தாலும் சரி சக்தியெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படி பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி வேணும் அல்லவா அதான் கேட்கிறாரு யார் இதற்கெல்லாம் அதிகாரி அதான் எல்லாம் ஆட்சி பண்றாங்க இருக்குல்ல இது யாரையா பண்றா கேட்கிறேன் இயற்கை ரகசியம் அடுத்த வரி வரும் தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையின்றி முளைப்பது யாரால லாபி நான் தான் வளர்த்தேங்கிறியப்பா ஒரு வறண்ட பூமியில மழை பெய்யுது ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா பசுமையா இருக்கேன் விதையின்றி முளைப்பது யாரால தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையின்றி முளைப்பது யாரால அடுத்த கேள்விக்கிறார் மண்ணில் போட்டது விதை ஒன்று மரஞ்செடி கொடியாவது யாரால யார் அதுக்குள்ள நடுக்குள்ள அத்தனையும் வச்சது எவ்வளவு வளரணும் எவ்வளவு விரியணும் எவ்வளவு பூக்கணும் எப்ப பூக்கணும் எப்ப காய்க்கணும் நினைச்சு பாருங்களேன் அதான் கேட்கிறாரு தரையில் மண்ணில் போட்டது விதை ஒன்று மரஞ்செடி கொடியாவது யாரால கண்ணுக்கு தெரியா சிசுவியலாம் குண்டூசி தலையில 10,000 ஒண்ணுதான் அப்பாவோட மெமரி கார்டு கண்ணு துகள் அது அருவம் அவரு கூட இன்னும் ஒரு துளியான மோன வெந்துநாதம் பாரு இன்னும் ஒரு துளியான மோன வெந்துநாதம் முழுமையா எனது உடல் முற்றறிவன் திருவருளால் இந்த ஆழம் மரம் சின்ன விதையில போட்டு உரைக்கி கொண்டிருப்பதை போல நான் கண்ணுக்கு துகளா இருந்தா வெந்துநாதமா இங்க ஒரு முடி வளரணும் இங்க ஒரு முடி வளரணும் கண்ணு முதல் தூசி உருக்காக மூடி அதுமே கொஞ்சம் கவருங்க நம்ம எதுக்கும் கவர் போடுறோமே நினைச்சுப்பா எவ்வளவு இங்க மூக்கு கண்ணு காது இல்லை உலகத்துல அதிசயம் என்பதை எடுத்துக்கொண்டால் மனித உடலும் சிறப்பானது அது முதல்ல இந்த ஆய்வையா சொல்ல அரிது அப்ப அரிதான பிறகு அதோட அதிசயம் இருக்கு இங்க திரும்பி பார்க்காம எல்லாத்தையும் வெளியில் இருக்கிறதே அதிசயம் சொல்றோம் இந்த உடலை விட உலகத்தில் அதிசயமான ஒரு பொருள் இல்லை நினைச்சு பாருங்க நீங்க ஒரு சர்க்கரை வேணும்னா அது கரும்பு வேணும் இல்லைன்னா பணம் பால் மாதிரி ஏதாவது வேணும் இல்லைன்னா சர்க்கரை கிடைக்காது அந்த சர்க்கரை எப்படி கிடைக்குது அதுக்கு பெரிய நிறுவன ஃபேக்டரி வேணும் ஏடே 300 ஏக்கர்ல ஃபேக்டரி கட்டிருக்காங்க அது சாறு பிடிஞ்சி காய்ச்சி பக்குவப்படுத்தி சர்க்கரை வருது ஒரு துணி வேணும்னா அது பஞ்சு எடுத்து நூத்து முறையாக கோர்த்து இந்த துணியான மேல வருது நினைச்சு பாருங்க ஒவ்வொன்றும் சின்ன சின்ன பேருக்கு பெரிய வேலை செய்யுது இந்த வாய் வழிய போட்ட உணவு இந்த உருஜான் வயிற்றுல ரசம் ரத்தம் சதை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்லம் 7 தாது யார் மாத்தினா சாமிஜி கேட்பாங்க அப்பா உணவை உண்போம் நாடு வரும் இந்த உடலை மாற்றுறது யாரு உணவை உண்போம் நாடு வரும் உடலாய் அதனை மாற்றுவதார் கணமும் நம்மை புரியாமல் கருத்தாய்ந்து ஆற்றுவதார் இது கூட டாக்டர் சொக்கலிங்க நாமக்கல் அவர்களை பேசும்போது அற்புதமான ஒரு கேட்டார் நிறைய சொல்லுவார் எப்படி ஒரு கேள்வி கேட்பாரு என்னன்னா இதையும் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும்னு வச்சுங்க எனக்கு ஏதோ உதவி பண்ணு கேட்டா என்ன கேட்கும் ஒரு நாள் லீவ் கேட்குமா லீவ் கொடுத்து என்ன ஆகும் ஒரு நிமிஷம் லீவ் கொடுக்க முடியாது அது என்ன கேட்கும் நம்ம கிட்ட மகிழ்ச்சியை கொடுக்க சந்தோஷத்தை கொடுக்க நான் அதை தவிர எல்லாம் கொடுக்குறோம் இதயத்துக்கு எவ்வளவு கையில உதவிக்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன கேட்குது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நிறைவு கொடுக்குது அதை கொடுக்கறது புறம் பணம் காசு தோல் எல்லாம் அடுத்து இன்னைக்கு கூட டாக்டர் சிந்துன்னு பேசுன வீடியோ நிறைய போட்டிருக்கோம் ஒரு மருத்துவர்
அற்புதமான மருத்துவர், ரொம்ப ஆதகமா பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே இதய நோய் வந்து அட்டாக் வச்சு தூங்குறோம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி என்ன வருது, எனக்கு என்ன வருது, ஏன் கண்ணு முன்னால பாக்குறேன். 40 வயசு அவருடைய நல்ல மருத்துவர், மனிதனே உள்ள மருத்துவர், ஹார்ட் அட்டாக் வந்து செத்துக்கிட்டார். அவர் படத்தை போட்டு காமிப்பாங்க. 39 வயசு மருத்துவர் சபிதா மருத்துவமனையில் ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும்போது இறந்துட்டார். இது கற்பனை இல்லை, உண்மைக்கு. 39 வயசு சின்ன குழந்தை, இளம் மனைவி, என்ன 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 பாருங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்கள என்ன தவறான பழக்க வழக்கம் நினைக்கிறீங்களா? எந்த கட்டப்பழக்கம்? சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லை, தண்ணி போடுற பழக்கம் ஒன்றும் இல்லை. நீங்களாம் அந்த தண்ணி போடுறது, சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் தான் கட்டப்பழக்கம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருப்பாங்க, கேளுங்க. சரியா தூங்காது, சரியா தூங்காது, எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, டென்ஷன்ல போய் அதுலயே நின்று சேர்க்கிறது. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் எதுக்காவது ஒண்ணு தேடிட்டு இருக்கிறது. ஓடுறோம் பணம், எதுக்கு ஓடுறோம்? எதுக்காக கடுமையா வேலை செய்யறோம் 18 மணி நேரம், 20 மணி நேரம் கூட செய்யறாங்க பாவம். எதுக்காக? பணத்துக்கு தானே ஓடுறீங்கன்னு கேட்டு சொல்லுவாங்க. பணம் வேணும் ஓடுறோம், ப்ரொமோஷன் வேணும் ஓடுறோம், அது அவார்டு வேணும் ஓடுறோம், அது பேர் வேணும்னு ஓடுறோம். ஏதோ ஒன்று தானே, ஒன்று பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். 4 தான் அதிர்ச்சி சொல்லுவாங்க. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். அதெல்லாம் கிடைக்கும். இதுல அனுபவிக்க உயிரோடு இருக்குன்னு கேட்கிறேன். நல்ல கேள்வி. அதெல்லாம் கிடைக்கும்பா. கிடைக்கும் போது நம்ம உயிரோடு இருக்கணுமே. நினைச்சு பாருங்க. இதான் ஒரு அருமையான வரி சொல்லுவாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகள் ஏன் இந்த பயிற்சி கொடுக்கணும் சொல்றாரு. பள்ளிக்கூடம் போங்க, பெண்களுக்கு கொடுங்க ஏன் சொன்னாரு? இங்க ஆயிரக்கணக்கான கல்லூரிகள் நிறைய நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்? காமம் வரும் முன்னால ஞானத்தை கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. காமம் வரும் முன் ஞானம் கொடுக்க வேண்டும். நான் அறிவு. அது ஒரு கவி 126வது கவி, ஒரு உலக சமாதானத்துல மனித ஆதகத்தை பாருங்க. ஏன் காமம் வரும் முன் ஞானம் கொடுக்க வேண்டும்? கொடுக்கணும். நம்ம வேலை. கற்றவர்கள் கல்லாது கடப்பட்டவர்கள், செல்வந்திரி ஏழை கடப்பட்டவர்கள், மாணவர்களை பயிற்சி பெற்றோர் மாணவர்களை பெறாத கடப்பட்டவர்கள். சும்மா இல்ல. சாமி நினைச்சு பாருங்க, ஊர் ஊரா சைக்கிள்ல பஸ்ல நடந்து எத்தனை முடியும். கடமை, டியூட்டி, டியூ. நமக்கு ஏது உணர்வு இன்னும் அதிகம் வரணும். வாழ்க்கை வரல. மகிழ்ச்சியினுடைய வாழ்க்கையை விளக்கத்தை எனது வாழ்க்கை விளக்கில் கண்டிப்பா 2 தடவை படிக்கணும். இன்னும் வேகமாகும். இல்லைன்னா அதோ நினைப்போம். காலத்தொட்டு வணக்கம் ஒத்துக்கொள்ள ஒரு மகன், தன்னை போலவே எல்லாரும் உருவாக்கி ஒரு மகன். இதனுடைய உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சீடை உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க. ஆனா குரு படம் உருவாக்கின பெரும் மனம் சாமி. ஒரு கலைஞர் கேட்டார், சாதாரண மாணவர்களை கூட நீங்க ஒரு பெரிய ஆசிரியராக ஞான ஆசிரியர் உருவாக்குறீங்களே, மிகப்பெரிய விஷயம். என்னை பார்த்து சொன்னார், என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாரு. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல தாண்டலைங்கய்யா, 5வது பாஸ் ஆகல. அப்படியா? அவ்வளவு படிச்சிருக்கீங்களா? ஆமாங்கய்யா. அது எப்படி இப்படிலாம் மனவளக்கலை வரும்போது ஒண்ணுமே தெரியாதுங்க. 40 வருஷம் ஆச்சு. எனக்கு பதட்டம், குழப்பம், நடுக்கம், தூக்கம் ஒழுங்கா வரல, சரியா வேலை எப்படி செய்யணும், இங்க ஒழுங்கு தூங்கினா சுற்றி வேலை செய்ய முடியும். அது பதட்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் நாமக்கல் தங்க மருத்துவமனை மருத்துவர் குழந்தைவேலைய சொன்னாங்க. அவர் எனக்கு நல்ல ஆசான டாக்டர். இதயத்தை செக் பண்ணி பார்த்தாரு, பிளட் ப்ரெஷரை பார்த்து எல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, நீங்க யோகாவாசனம் பண்ணுங்க அப்படின்னு 85வது வருஷம் சொன்னார். அப்பதான் நம்முடைய தலைவர் SKM மயிலானந்தனுடைய நிறுவனம், நான் கோழி பண்ண வச்சிருக்கேன். விவசாயத்தோட லாரியோட கோழி 3 இருக்கு. விவசாயம், கோழி, லாரி. அந்த கோழிக்கு தீவனம் சொல்ல இல்லைங்களா, அது சொல்லி நிறுவனத்துக்கு போனேன். ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். அதை பார்த்து மகிழ்ச்சி படம் போட்டது இப்படி குண்டல் யோகம், காயக்கல்பம், வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 85ல் நாமக்கல் ராமலிங்கம் பெண்கள் கல்லூரிக்கு வர்றாங்க. காயக்கல்பம், குண்டல் யோக தியானம் கொடுக்கப்படும் வந்திருக்கு. ஒரு டாக்டர் யோகாங்கிறாங்க.
இதுல குண்டலி யோகம் போட்டுருக்குன்னு எடுத்துட்டு போகணும். நானே எங்க ஆசிரியர் பாலகிருஷ்ணன் போனோம். எளிமையான விளக்கம். தலைவர் இருந்தாங்க, அவங்க அறிமுகப்படுத்தி வளர்த்துறாங்க. சாமிக்கு எளிமையான விளக்கம், சாதாரண மக்கள் புதிய இடத்துல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அன்னைக்கு ஊரகர பொன்னமலையா கிட்ட ஆகன தெய்ச்ச பெற்று புருவத்திலே தொற்று உணர்த்திய மகான் ஊரகரை பொன்னமலம் ஐயா. எனக்கு வாழ்க்கைக்கு மறு வழியை காட்டியவர்கள் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். அப்படி எடுத்து ஒரு 6 மாதம் ஒரு செய்ய செய்ய அந்த பதட்ட குழப்பம் இல்லை. 25 வயசுல வந்த அந்த பதட்டங்கள் 75 வருஷம் ஆகியிருந்தோம். நல்லா இருக்கு. அதனாலதான் ஓடுறோம். எது சும்மாலாம் ஓடல, என் பேருக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அதெல்லாம் இனிமே வந்து என்ன பண்ண போறோம்? எடுத்த மனித பிறப்பு எய்தியதை உன்னை அறிந்தையும் உலகோருக்கு தொண்டு செய்யும் வார்த்தை. ஆசானே குருவே உன்னை அறிந்தையும் உலகோருக்கு தொண்டு செய்யும். அப்ப நம்மளே யாரு? நல்லா பரவாயில்ல, பாராட்டும் வாங்கிக்கணும். பாராட்டுக்காக போகக்கூடாது. பாராட்டு அதுவோ வர்றது பாருக்கு நம்ம செய்யறது திருப்பிதான் பாராட்டு. அதுக்கு வாங்கிக்கணும், தவறே கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம போகக்கூடாது. சரிங்களா? வாழ்க்கையில பணம் பெற்றுக்கொள்ளலாம், பணம் பெற்றுக்க வாழ்க்கையா இருக்கு. சரிங்களா? தயவு செய்து வேதாத்திரி அடைவிட முடியாத தனித்தன்மை வாய்ந்தது. நான் பெருமையா சொல்ல, பொறுப்பா சொல்றேன், உண்மையா சொல்றேன். நான் மட்டும் இல்லை, சுகிசும் அடிக்கடி சொல்லுவார், அடுத்த இந்த வேதாத்திரி மாதிரி இன்னைக்கு ஒரு மகானை பார்க்க முடியாது. இந்த நூற்றாண்டில் இறைத்தத்தை எடுத்துக்கொண்ட ஒரு மகான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர். கல்லையும் மரத்தையும் மண்ணையும் கோயிலாக உருவாக்க தெய்வமாக ஆக்கிய காலத்தில் மனிதனை தெய்வமாக்கியவர் வேதாத்திரி மகிழ்ச்சி வார்த்தை சொல்வார். அதான் எல்லாருமே கற்றவர்கள் கல்லாளர்கள் எல்லாருமே இது அறிவுபூர்வமானது. எந்த தடையும் இல்லை, கட்டாயம் இல்லை, சடங்கு இல்லை, சமுதாயம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட வந்து பார்க்க முடியாது. அப்ப என்ன பார்த்தோம்? இதுதான். அப்ப இந்த தத்துவத்தின்படி நம்ம ஒவ்வொரு என்ன பண்ணோம்? சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்? பக்தி என்பது சாதாரண ஒரு செயல் அல்ல, நம்பிக்கை. பக்திங்கிற வரைக்கும் பேர் நம்பிக்கை. தாயை நம்புறவன் தான் தகப்பன் அப்பான்னு கூப்பிட முடியும். தாயை நம்புவர் மட்டும்தான் தகப்பனை அப்பான்னு கூப்பிட முடியும்னு சாமி ஐயப்பன் படத்துல ஒரு வசனம், ஒரு அருமையான வசனம். நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கையோட எங்கேயும் இருக்க முடியாது. உலகத்தில் நம்பிக்கையா இருந்து பாரு, நம்பிக்கை கொடுத்து பாரு. நம்பிக்கை கொள்வாரடி, நம்பிக்கை கொடுப்பாரடி. ஏதாச்சும் அந்த நம்பிக்கை கொடுக்கும். என கற்பனை இல்லை, கதை இல்லை, புறன் இல்லை, சடங்கு இல்லை, சமுதாயம் இல்லை, பெரிய தாழ்வு இல்லை, எல்லாம் சமம். நான் எனினும் நீ எனினும் நிறைய ஒன்றுன்றால் மகிழ்ச்சிய. யாராவது நான் தான் வேலை பெரியான்னு சொன்னீங்கன்னா அது அவங்க பாவம் அறியாமை. யாரும் சொல்றது இல்லை. இப்படி சொன்னாலும் அப்படி அறியாமை. யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா மகிழ்ச்சி சொல்லிட்டார், நான் எனினும் நீ எனினும் நிறைய ஒன்று தான் ஒன்றைக்குள்ள ஒரு தேவை. எந்த மகன் சொல்லுவார்? அது மட்டும் இல்லைங்க, சொல்லால் மட்டும் நம்ம அதை சுயமா சிந்திக்கிற வார்த்தையை சொல்லிக்காருங்க. நான் சொல்றேன் கேளு, சொல்றேன் கேளுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரு சொல்ல, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்து தெளிவாய். இதுதான் ஞானம். அப்படி பக்தி வேணும். ஞானம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி ஞானம் என்ன பிரயோஜனம்? சிந்தனை இல்லாத செயல். சிந்தனை இல்லாத செயல் என்னதுங்க? வேற செயலே இல்லாத சிந்தனை. நிறைய பேர் செயலே செய்ய மாட்டாங்க, பெரிய சுத்திட்டே இருப்பாங்க. செயல் இல்லாத சிந்தனை கதை இல்லாத ஊடு. சிந்தனை இல்லாத செயல் தாழ்பால கதவும்பார். இந்த வரி நல்ல வரி. சிந்தனை இல்லாம ஒரு செயல் செஞ்சேன்னா பெரிய தவறு இல்லை, தாப்பா இல்லாம போய் அப்பப்ப திறக்கும். நிறைய பேர் செயலே செய்ய மாட்டாங்க. அந்த காலத்திலேயே அப்பவே நேரடியா பயிற்சி பெற்றுக்கிறீங்க. எதை பற்றி என்ன பிரயோஜனம்? ஒரு வாரத்துக்கு முன்னால பயிற்சி பெற்று ஒரு வாரம் செஞ்சிருந்தாங்கன்னா நீ 50 வருஷம் வாங்கியிருந்தாலும் பிரயோஜனம். அவங்க தான் இருப்பாங்க. இந்த சர்வீஸுக்கு இடமே இல்லை. யதார்த்தத்தில் நான் அந்த எத்தனை வருஷம் தெரியும் அதெல்லாம் இல்லவே இல்லை. எவ்வளவு ஒன்றி நின்று அறிவை பழக்கிறோமோ அதான் சர்வீஸ். அதான் முக்கியம். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் தான் சர்வீஸ். யார் கற்றுக்கிட்டே இருக்காங்களோ, யார் கடைபிடிக்கிட்டே இருக்காங்களோ, யார் கற்பிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. எவ்வளவு பண்ணாலும் தெரியும், என்ன பிரயோஜனம்? செயலுக்கு வராத தத்துவமும்
இறந்து போனதுக்கு அப்புறம் செய்யற மருத்துவம் ஒண்ணு. அதான் மாதிரி சொல்ற, கல்லார் கற்றார் செயலுடைவாய் காணி இன்ப துன்பம். அதான் ஞானம். கல்லார் கற்றார் செயலுடைவாய் காணி இன்ப துன்பம் அவன் தான் ஞானம். பக்தி பார்த்தோம், எல்லா மார்க்கத்திலும் இருக்கு. எல்லாம் முடியாது. அதாவது ஒரு குழந்தைக்கு தந்தை யார் என்று யாருக்கு சொல்ல தெரியும்? அம்மா சொன்னா தெரியும். ஒரு குழந்தைக்கு அம்மா யாருன்னு சொன்னா, அப்பா யாருன்னு சொன்னாலும் தெரியும், யாரு சொன்னாலும் தெரியும். அதான் நம்பிக்கை. தெரியுங்களா? அம்மா கூட திறந்து தெரிஞ்சு போயிருக்கு. அப்ப யாரு அம்மா சொன்னாதான் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நம்புறோம். நம்பிக்கை தாங்க. எப்படி நம்பணும்? சொல்லால் மட்டும் நம்பாதே, சிந்தித்து நம்பணும். அதனால பெரிய அளவுல லட்சக்கணக்கில் உடனடியே கூட மாட்டாங்க. வந்து பார்த்து செஞ்சு 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 இது மிகப்பெரிய நீண்டகால பனைமரம், ஆலமரம், இது போல தேக்கு மரம் மரங்குது. சும்மா வச்சுட்டு ஒரு வாரத்தில் விளைஞ்சி, ஒரு மாசத்துல விளைஞ்சி, 3 மாசம் பயிர் கூட அல்ல. ஏன்னா பக்திக்கு உடனே போலாம். பக்தி செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லை. உடனே செய்யலாம், எங்க வேணா செய்யலாம். ஞானத்துக்கு அப்படியாது. பக்தியினுடைய தெளிவே ஞானம் தாங்க. ஒரு மலருடைய அடுத்த தன்மையை பிஞ்சு தானே. என்ன சொன்னார் ஒரு அருமையா பக்தியில? சரியை கிரியை யோகம் ஞானம். தலைப்புக்கு அறிவான பிறகு ஒரு பக்தியில் மகா பாடியிருக்க. சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த நாடும் அரும்பு மலர் காய் கனி போன்ற அப்பா சரின்னா சரித்திரம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் 7 செய்யணும். கிரினா மந்திர வழிபாடு 14 வயது வரைக்கும் செய்யணும். மந்திர வழிபாடு 15 வயது சொல்லணும், செய்யணும். இதுல ஹார்மோன் வந்துக்கா. மந்திரங்கிறது தெய்வத்துக்கு அல்ல, நம்ம உடலுடைய இயக்கம். உடல் இயக்கக்கூடிய சக்தி மந்திரத்துக்கு உண்டு. அதான் மனம் அது செம்மையான மந்திரம் ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ சரியை கிரியை யோகம் என்ன? ஒன்றி நிற்பது யோகம். உன்னையும் மறவாமல் நினையாமல் தான் தானா இருப்பது. அதான் ஞானம். அது எங்கேயோ இல்லை, இதான கனி. அது ஏதோ ஒன்று அல்ல. நாம் பரப்பது என்ன? நன்றாக எளிமையாக மகிழ்ச்சி விளக்கிய வதத்தை பயிற்றுக்கிறோம். அப்ப இந்த நிலையில் என்ன பார்க்கிறோம்? பக்தி என்பது என்ன? நம்பிக்கை. அப்படியே இருக்கக்கூடாது. இந்த இது வரும் இல்லைங்களா? என்ன அகத்தாய் முதல்ல வரும் இல்லைங்களா? தேவைகள் 3, காப்பு 3, அறநெறி 3, அறிவின் படகு 3. நம்பிக்கை விளக்கம் முழுமை. அதை நாம் வைத்துக் கொள்வோம். நம்பிக்கை விளக்கம் முழுமை என்ற அளவில் சிந்திப்போம். 4 விஷயத்தை பார்த்தோம். என்னங்க 4 விஷயம்? என்னங்க? சரியே கிரிய யோக ஞானம். இது அரும்பு மலர் காய் கனிபோர் என்ற பராமரின்னு சொன்னாங்க. 4 என்ன அர்த்தம்? இதுல முதல் தான் பக்தி. எப்படி? 2வது என்னங்க? பக்திக்கு அடுத்த முதிர்வு மந்திர வழிபாடு. 3வது மனோ வழிபாடு. யோக். அத ஒன்றுதல், பொருந்துதல், உயர்த்துதல். அதுதான் ஞானம் கிடைக்கும். வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கேற்ப விளைவு தரும். வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கேற்ப விளைவு தரும். எளிமையான விளக்கம். அப்பா வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கேற்ப விளைவு தரும். எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இதையே நமக்கு யோகா கொடுக்கிறாரு. அத்வித தத்துவத்தை அறிவிலிட்டு அத்வைதம். அப்படி பக்திக்கு போக எப்படி அத்வைதம் தெரியும்? எலிமெண்டரி ஸ்கூல் போகாம உனக்கு எப்படி எழுத மாணவ வாய்ப்பாடுகள் தெரியும்? அது தெரிஞ்ச ஹைஸ்கூல் போக முடியும். எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் தமிழ் எழுத்து, ஆங்கில எழுத்து, கூட்டல் பெருக்கல் வாய்ப்பாடு கற்றுக்கொண்டாதான் ஹைஸ்கூல்ல போய் பொருளுக்கு போக முடியும். எடுத்துட்டு ஹைஸ்கூல்ல போய் உட்காந்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. அது மாதிரிதான் இது மார்க்கம். பக்தி ஒரு மார்க்கம், கிரியா ஒரு மார்க்கம், யோக மார்க்கம். ஒண்ணு கூட தவறு போயின்னு சொல்லக்கூடாது. திரும்ப சொல்றாரு, ஒன்றுது பேரூர் வழி 6. பெரிய ஊருக்கு 6 வகையில ஊருக்கு போலாம். ஒன்றுது பேரூர் வழி 6. இவற்றை போலவே இது மாதிரிதான்
முச்சமயங்கள் எல்லாம், எல்லா சமயமும் இவரு போலதான் எல்லா சமயங்களும் ஒரு ஊருக்கு போற வழி காட்டுது. எல்லா நதிகளும் சென்று அடையக்கூடிய இடம் ஒரு சங்கமம், கடல். நம்ம எல்லாரும் போய் சேர்ற இடம் ஒன்றுதான். ஆனா வழி வேற வேறையா இருக்கலாம். அது இந்த வழிதான் சிறந்த, இந்த வழிதான் சொன்னா என்ன சொல்றாரு, ஒன்றுது பேரும் வழி ஆறு, இவற்றை குறித்து சமயங்கள் எல்லாம் நன்றி இது தீது இது என்று உரைப்பவர்கள். இதான் நல்லது, கெட்டது, இது மோசம் சொல்றவர்களா குன்று குறித்து நாய்க்கு போனதுங்கிறது கடுமையான வார்த்தை தான். நான் சொல்ல, திருமணம் சொல்ற எப்படி நான் இதுதான் உயர்தான் சொல்றவங்க குன்று குறைத்து அந்த குன்றை பார்த்து உழைச்ச நாய் மறக்கிறது. ஆனா அடுத்தது எந்த இடத்துல யாரு கடவு கூட அறிவேதான் தெய்வமான தாய், தெய்வம் என்ற தாய்மானார். தாய்மானார் குருவை எடுத்துக்கிட்ட முழுசா, அவர் மட்டும் இல்லை, அவ்வறிவை அறிவதற்கு அல்ல, அவ்வறிவு இல்ல, அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மார். அகத்தது அந்த அகத்ததுதான், அகத்தது பாருங்க, ஐயப்படாத அகத்தது உணர்வாணி தெய்வத்தோட பொக்கொள்ள சந்தேகமா தெரிஞ்சுக்க, தெய்வத்தோட பொக்கொள்ள. அதான் சாமிகள் சின்ன வச்சிருப்பாங்க. அதை எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட நீ அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை ஆகணும், வந்துட்டே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. அப்ப அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்துதான் மேற்கோள் எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அகத்துதான் மேற்கோள் எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அதான் எப்பொருள் எத்தனை மெய்ப்பொருள் கண்ட அறிவு. பொருளற்றவற்றை பொருளென்று ஒரு மெருளான மானா பிறப்புண்டார். பிரிவாற்ற அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னாருங்க திருமூலர் சொன்னார். அறிஞர் திருமூலர் என்ன பண்ணாரு, அவர் குரு பெருங்குரு தாய்மான சங்கத்துக்கு திருவள்ளுவர் குருவாய்த்துக் கொண்டார்கள், திருமூல குருவாய்த்துக் கொண்டார்கள். அடுத்து பாரு, அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியார்த்த ராமலிங்க. இந்த நூற்றாண்டில், இந்த 2 நூற்றாண்டுகள்ல மெஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை மிகப்பெரிய மகன் பலர் சாமி சொல்வார். வந்த காலங்கள் விஞ்ஞானம் இல்லை சொல்றாரு. இந்த நாள் விஞ்ஞானம் பெற்றதால் இங்கிட்டு மின்சாரம் எல்லாம் கொடுக்கலாம், அத்தனை கொட்டி இருக்கிறது. அப்பதான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன் அச்சில் ஏற்றுவேன் அகிலம் பரப்புவேன் ஒரு உடல் இருக்க பல உடல் வருவேன் அறுத்தது வந்து நம்ம பிரகாசிக்கிற அருட்பெருஞ்சோதி நகர் வச்சிருக்க சாமிஜி குருநார் பேர். அது மட்டும் அடுத்து பாருங்க, அறிவில் அறிவாய் நிலைத்து, அறிவில் அறிவாய் நிலைத்து அறவகுத்து அதை வாழ்ந்து காட்டணும், நேர்கூறு வாழ்ந்து காட்டணும். சொல்றது எல்லாம் சொல்றாங்க. இது போதனை மார்க்கம் அல்ல, வேதாத்திரியம். இது சாதனை, வாழ்ந்து காட்டணும். கண்ணில் இருக்கின்ற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான், நம்முடைய கையில தூசி இல்லாத போதுதான். வேதாத்திரியம் சாதாரணமான எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் எங்க போதனை மார்க்கம் அல்ல. உணர்ந்தார்கள், ஓதினார்கள், காரணங்க பேதைக்கு வரி சொல்லுவாங்க. வேதாத்திரியம் அப்படி இல்லை, கத்துக்கிறோம், தொடர்ந்து கடைபிடிக்கிறோம், தொடர்ந்து கடைபிடிச்சு கற்பிக்கிறோம். விளக்கினேன் விளங்கியே, விளக்கினேன் விளங்கியே ஞானம். விளங்கும் போது பக்தி, விளக்கும் போது ஞானம். விளக்கினேன் விளங்கி, விளங்குற வரைக்கும் பக்தி தான், விளங்கிட்டா ஞானம் பழுத்து. சொல்லணும், நாம் செய்யாவிட்டால் யாரு செய்வது? இப்போ சொல்லி எப்போ செய்வது? வாழையடி வாழை 10 மாதம் வாழக்கூடிய ஒரு மாலை மரம் எத்தனை இடக்கண் விட்டு போகுது ஒவ்வொன்றும். ஆனால் 100 ஆண்டு வாழக்கூடிய மனிதன் அடுத்த விட்டுட்டு போக எப்படி இருக்கும்? சாமோஜி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிலர் உருவாக்கிட்டு இருக்காங்க. இனி அத்வைத்த யாரும் தடுக்க முடியாது. உலக பொது அறிவை யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஐநா சபையில ஆலோசனை அளவுக்கு தடையோட உழைப்பு, அதுல என்ன செஞ்சு உழைப்பு பாருங்க. ஐநா சபை ஆலோசனை உட்பட அளவுக்கு இந்த சங்கத்தை உழைத்திருக்கிறார். 36 பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிற பாடத்தை சும்மா இல்ல தெரிஞ்சு பாருங்க. டாக்டர் கூட்டு வேண்டாங்கிறாரு, அந்த பட்டம் கொடுத்து எங்களுக்கு பெருமைன்னு சொல்ற அளவுக்கு அவன் கொடுக்குறாங்க. நினைச்சு பாரு, ஏன் உழைப்பு.
உலகத்துல செல்வந்தன் தோற்றிருக்கலாம், அறிவாளி கூட தோற்றிருக்கலாம், உழைப்பாளி தோற்றதே இல்லை. சாமி கடுமையான உழைப்பார். சரியா? உன்னை அறிந்து உழவருக்கு தொண்டர் அவருங்க. நினைச்சு பாருங்க, வார்த்தை மறந்துடக்கூடாது. உன்னை அறிந்து உழவருக்கு தொண்டு செய்வேன், தொண்டாற்றி என்ன பண்ணோம்? எப்படி? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் இதை உணர்ந்து தொண்டாடணும். நீ சும்மா தொண்டு கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன பண்பாடாத கொடுத்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நல்ல பொருள் பண்படி கொடுத்தா வாங்கிக்குவாங்க. இதுதான் நம்முடைய வேதாந்த நிகழ்ச்சியில அடிப்படை பயிற்சி. 3 அகத்தாய்வு, பிரமஞானம், அருள்நிதி, மறுபடியும் நாடு ஒரு 5 தடவை வந்துட்டு வாங்க. தன்மையை படித்துக் கொள்ளுங்கள். நானே 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 தானே வரணும். ஏகம்பரமா அகம்பரமா தெரிஞ்சுக்கணும். இது முடியும். ரைட். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதுதான் அறிவு. என்ன அறிவு? இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு நிச்சயம். இதுதான் மிகப்பெரிய ரகசியம், தேவ ரகசியம். தங்களை கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்பது இதுதான் அறிவு. செயலை செய்யாம அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, எப்படியா பண்ணுங்க. ஆனா செஞ்சுட்டா இப்படித்தான் விளைவுன்னு சொல்லவே முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா அறிவு, ஞானம். எப்படி? ஒரு செயலை செய்யலாம், செய்யாம இருக்கலாம், இப்ப செய்யலாம், அப்புறம் செய்யலாம், மாற்றி செய்யலாம், ஏற்படும் செய்யும். ஆனா செஞ்சுட்டு அது விளைவு இப்படித்தான் வரணும்னு சொல்ல யாராலும் முடியாது. இந்த இறை நீதிமன்றம் சாமி. நீ பேசலாம், பேசாம இருக்கலாம், அப்படியும் பேசலாம், இப்படியும் பேசலாம். எப்படி பேசினாலும் பேச்சதுக்கு அப்புறம் விளைவு வந்தே தீருதான் தெய்வீக நீதிமன்றம். இதுதான் ஞானம். இந்த ஞானம் இருந்தா உலகத்தில் யாருமே தவறு செய்ய முடியாது. எப்படி வரும்னா, இப்படி பந்தெடுத்து விட்டு எறிந்தார் சரி பட்டது கூட திரும்பி வருமே. வரி பாருங்க, சினிமா படம் வந்தா கூட அருமையான தத்துவம். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சரி பட்டது கூட திரும்பி வரும். தத்துவத்துக்கான உணர்ந்தா பிறகு தீங்கிழிக்க மனம் வருமா? அது கூட சொல்லுவார், மற்றவருக்கு தீங்கிழிக்க மலருமா பழி செய்வார். உணர்ந்துகிட்டேன்னா மற்றவருக்கு தீங்கிழைக்க மலருமா செய்ய இந்த ஞானத்தை பெற்று விட்டார். நல்லா புரிஞ்சுங்க, அறிவு வேற ஞானம் வேற. இது ஒன்னா போட்டுக்கூடாது. அறிவு வேறு ஞானம் வேறு. அது பொருளாக சொல்லப்படும் சாமி சொன்ன விதமா. அப்ப இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் சமுதாயத்தை உங்களால் கடுகடுப்படுத்தி வராது, செய்ய முடியாது. அதான் பாருங்க, தினசரி உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரை உள்ளுணர்வாய் பெறதான் ஒரு ஞானம். வெளியே பெறலாம், அது வேறு பொருள் அறிவுங்க, புற அறிவுங்க, அகறிவு வேணும். கற்றதனால் ஆய பயன் கொள்வார் மாலறிவான் நற்றார்த்தவாரின். எல்லாம் கத்துக்கிட்டாலும் அந்த வாழ்வு தெரிஞ்சுக்கலன்னா, செயலோடு தெரியலன்னா என்ன பண்ணுவார். அதான் நடக்குது. நீ கற்று என்னப்பா பண்றது? எல்லாம் கத்துக்கிட்ட, எல்லாம் பண்ற, சந்தோஷம். ஆனா வாழ்வு தெரியலையே. நீ அற்புதமான பாலா இருக்கலாம், கொஞ்சம் பேர ஊத்துல தெரிஞ்சு போயிருமே. அப்படிதான் இருக்குது. உலகத்துல படிக்காதவர்களை விட படித்தவர்கள் அதிகமான சமுதாயத்தை தேர்வு செய்யறாங்க. எடுத்து எண்ணி பாருங்க. படித்தவர்களை விட படிக்காதவர்கள் தீமை கண் எனக்கு அல்லாதவர்கள் நல்லவர்கள். ஆனா படிச்சு என்ன பண்றாங்க? அதிகமான துன்பத்தை கொடுக்கிறார்கள், அதிகமான தீமை ஏற்படுத்துகிறார்கள். ஏன்? பொருள், புகழ், செல்வாக்கு நாங்களே அறியாமை பாவம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவா இவர்கள் என்ன தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்து தெரியாமல் செய்கிறார்கள். இவர்களையும் மனிதன் சொல்ல முடியும். மன வழக்கம் யாரும் இருக்க மாட்டோம். ஆனால் வாழ்த்துறது தினசரி உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் உள்ள பெறுதல் வேண்டும். தண்ணீர் உண்டா மண்ணில் காப்பார்கள். தண்ணீர் உணராம மண்ணில் காக்க முடியாதுதான். சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறி செய்து குருவே. அனைவருந்தாதான் மார்க்கம் உண்டு. அனைவருந்தாதான் ஆமா மார்க்கம் உண்டு. என்ன போலதான் வாழ்க்கை. அதெல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல. நினைப்புதான் பழப்ப கெடுக்கணும் வச்சுக்கணும். அப்படி இல்லை, நினைப்புதான் பழம் கொடுக்கும். நல்ல நினைப்பு நல்ல பழப்பம் கொடுக்கும், கெட்ட பழம் கொடுக்கும். வந்து என்ன பண்ணுவோம்? மற்றொரு தீங்கிழைக்க வளர்மா பழி செயல். வாக்கு தவங்க, வாக்கு தவம்.
நினைச்சுப்பாரு. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ தீமசியா இருக்குதான் ஞானம். எல்லாருக்கும் முடியாது. அது வந்துட்டா நிறைய பார்க்கணும், எவ்வளவு பேரை பார்க்கணும். எல்லாரும் சொல்றாங்க. இதோட 1033 பேருக்கு நம்ம டெரினிட்டி கல்லூரியில 10 நாள் பயிற்சி கொடுத்தோம். எத்தனை பேர் வந்தாரு. நாங்கள் காலம் தாழ்ந்து போய்விட்டது, இனி விட மாட்டோம், நல்ல மாற்றம். 84 ஆசிரியர் எடுத்துக்கொண்டார்கள். காரணம் என்னன்னா மனமெல்லாம் மார்க்கம் இல்லை, நினைப்புதான் குழப்ப கொடுக்கும். அது சொல்லி கொடுக்கும். ஏன் மழை வேகத்தை குறைக்கிறோம். வேகலைவன் சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற சீரியஸை அந்த நிலையை அறிவு ஆசிரியத்துக்கு ஆனந்தம் பொங்குதாங்க. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். வேற எங்க அனுபவிப்பீங்க? பற்றாக்குறை வார்த்தை இல்லைங்களா? பற்றாக்குறை. என்ன பற்றாக்குறை? எதை இந்த ஆன்மா பற்ற விட பற்றாத குறை அந்த அறிவுக்கு இல்லை. இது சொல்லி இருக்கிறாங்க. உள்ளத்தினுள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குறைந்தாளர்கள். அப்பா, உள்ளத்தினுள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குறைந்தாடார் பல்லமும் வேடு பரந்தறிவாரு கள்ளமனு கல்வி இல்லைன்ட்டாங்க. எங்க போய் வெளி தேடுற தீர்த்தம்? எங்க போய் ஆடிடணும்? இங்க தீர்த்தம் ஆடணும். இன்னொரு பக்தி, இந்த பக்தி எல்லாரும் பாடிருக்காங்க. கோவில் முழுதும் கண்டேன், கோபுரம் பூராவை பார்த்தம்பா, கோபுர வாசலையும் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், தெப்ப குளமும் கண்டேன், வியாபாரத்தை தேடி உள்ளே கண்டு கொண்டேன். கோவில் முழுதும் கண்டேன், கோபுர வாசல் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், தெப்ப குளம் கண்டேன். இதெல்லாம் புற அறிவு. பக்தி ஞானம் என்னுள்ளே கண்டுவதா ஞானம். ஓட காண்பது போதியில் உள்ளோம். வரி பாருங்க, தெரியுது தலைப்புக்காக தான் அது வருமான. ஓட காண்பது, வெளியில் ஓட காண்பது போகியில் உள்ளோம், ஒடுங்க காண்பது ஞானியர் உள்ள ஞானம். அப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆமா, அதுக்கு தெளிவா உழைக்கிருப்பாங்க. அறிவு அறியப்படுவதுங்க, அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. அறிவு ஏழில் பெறலாம். பிள்ளைகளாம் பாருங்க, அறிவில் மார்க் வாங்குறாங்களா இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. அப்ப 200 அறிவாளியா? மகிழ்ச்சி பாடமே பேரை தவறா வச்சிருக்கோம் பாரு. அது விண்ணியல் பாடம், அறிவியல் பாடம் அல்ல. அது எப்படி? விஞ்ஞானம், விண்ணை பற்றி அறிவு. இது மெய் ஞானம். 2 பேர் வரல. விஞ்ஞானி வேறு மெஞ்ஞானி வேறு அல்ல. விண்ணு வரைக்கும் அறிந்து கொண்டுள்ள விஞ்ஞானி, இதை தாண்டி அது மெய்ஞானி. அப்ப விஞ்ஞானம் வேணும், மெஞ்ஞானம் வேணும். அதனாலதான் பாருங்க, 20, 21, 22 அறிவான வாய்ப்புங்க தமிழ்ல நடக்குது. எதாத்தில் உலக அறிவியல் கருத்து தமிழ்ல நடக்குது நமக்காக. அதுக்காக தலைவர் முதல்ல நன்றி சொல்லுவோம். இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு இடமே கிடைக்காது அங்க இருந்தாலும் நமக்காக மனமுகர்ந்து தாயினும் சாலப்பது வர கேட்ட உடனே ஐடி நிறுவனம் நம்ம ரவீந்திரநாத் அவர்கள் உள்ளிட்ட குற்றாலம் உள்ளிட்ட ராஜ டாக்டர் உள்ளிட்ட போய் கேட்ட உடனே சரி நடத்துங்க, இது தேவைதான். பல மாநாடு நடத்தியிருக்கிறோம். இந்த கருத்து நடத்தியிருக்கோம். இன்னைக்கு 20 பிப்ரவரி 20, 21, 22 3 நாட்களும் ஆளல் தங்கி நாம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தமிழ்ல. தயவு செய்து முன்னாலேயே இடம் இருந்தா பண்ணிருங்க. என்ன இடம் முப்பவே 400க்கு மேல ஆயிடுச்சு சொன்னாங்க. அவளை வேலை பாருங்க, என்ன வாய்ப்பு. அதெல்லாம் நம்ம எங்க இருக்கிறோம்? ஞான பூமியில் இருந்து கொண்டு மனிதனை சூழ்நிலை உருவாக்கும், மனிதனை சூழ்நிலை உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆடியாரு போயிருங்க. அகத்தாயில் கலந்துங்க, பிரம்மாணையில் கலந்துங்க. 10, 20 வரலை கூட ஆகட்டும். 10 பிரமையான எடுத்துக்கணும். எப்படி வித்வானெல்லாம் தினசரி சாதம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? நாத்திராவது தினசரி சாதம் பண்ணல பாதகமா போயிடும். தவுள் வாசிட்டே இருக்கணும். நடனம் ஆர்வம் ஆடிட்டே இருக்கணும். நம்மளும் மனவர்களில ஐந்துகிட்டே இருக்கணும். சாதகர்கள், நம்மள சாதகர்கள். அப்ப அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. அறிவை ஏடுகளில் பெறலாம், ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அதான் கடை உள் டிவைன் லைவ் இன் சொன்னாங்களே, ஊனுக்குள் நின்று உடாமனதை காணாமல் நலமனிதேன் பராமரமே. அப்ப என்னுக்குள்ள இருக்கிறது தெரியாம எங்கேயோ ஓடிட்டு ஊனுக்குள்
நீ நின்று உலாவதை காணாமல் நான் என்று நலமடைந்தேன் வராமல் அழுகிற கடைசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளத்தினுள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குடைந்தாடார் பல்லுவன் மேடும் பரந்திரிவார கள்ளமான கல்வி இல்லாரே கோவில் முழுதும் கண்டேன், கோபுரவாசல் கண்டேன், தெருவோடு வீதி கண்டேன், தெப்ப குளமும் கண்டேன். ஆனா தேவாரி தேவனை தேடி என் உள்ளே கண்டு கடை சொல்லி இதான் ஞானம். பக்தியெல்லாம் ஞானம் வராது, ஆனா பக்தியும் பத்தாது. அதான் மாதிரி சொல்றாரு, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளை கருத்தை காண காட்சியை கண்டு மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி போக சொன்னாங்க. இப்ப அறிவு தெரிஞ்சு வாழக்கூடிய அறிவு இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என் ஒருத்தர் கச்சேரிக்கு போனா பழமொழி சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. டாக்டர் உதயபு சொல்ற சகதியில் பொருள் எருமை மாடுகள் போல அப்படி பொருள் இருக்கக்கூடாது. அங்க சிந்திச்சு பாருங்க, எதுக்காக செய்யறோம், ஏன் எங்க எவ்வளவு விழாக்கள் உண்டு, அதுல அர்த்தம் இருக்கணும். அதை உணர்ந்து செய்யணும். சொல்லுக சொல்லி உணர்ந்து சொல்லுக, சொல்லுக சொல்லி உணர்ந்து சொல்லுங்க. சும்மா சொல்லிக்கூடாது, மனப்பாட கல்வி அல்ல. அப்ப அறிவு கேள்வியில் பெறலாம், ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அடுத்து வரை பாருங்க, அறிவு அழிவுக்கும் துணை போகும். உலக விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க, அணுகுண்டுகளையும் ராணுவ தடவாளை செய்து மக்களை மிரண்டு ஒரு 2 ஆண்டுகளாக எத்தனை கோடி கோடி மக்கள், எத்தனை லட்சம் மக்கள், எத்தனை கோடி பொருள், ஒரு பொருள் செஞ்சு கொடுக்க முடியுமா? எவ்வளவு கொடுமை! இந்த பாவத்தில் நமக்கு தான் ஜாதகம். பூமியில் நடக்கிற அத்தனை தவறுக்கும் நம்ம காரணம், நல்லதுக்கு நம்ம காரணம். நல்லா வரணும்னு வேண்டிக்குவோம், அவ்வளவுதான். ஆகவே இறுதியாக வருவோம், என்ன வர போறோம், அறிவு அழிவுக்கும் துணை போகும். ஆனா ஞானம் ஆக்கத்துக்கு அச்சாணியாக இருக்கும். அறிவு அழிவுக்கும் துணை போகும். கண் கூட பார்க்கணும். நீங்க படித்தவ செய்யற தவறு தான் அதிகமாக இருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்ட சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். அடித்து சொல்லுவாங்க, ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்ட சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். இன்னைக்கு அதிகமான பள்ளிச்சாலை திறக்க, அதிகமான சிறைச்சாலை திறக்கிறோமே, என்ன நினைச்சு பாருங்க. அப்படி டாக்டர் ஆக்கிறோம், ஆக்கிட்டோம், செல்வந்தன் ஆக்கணும், பொறியாளர் ஆக்கணும், விஞ்ஞானி கூட ஆக்கிட்டோம். ஆனால் மனிதனாக்க தவறிவிட்டோ பெரும்பாலும். அடிக்கிறது வாரி சொல்வார், பெரும்பாலும். அப்ப நம்ம செய்யணும். நாம் செய்யறது யாரும் செய்வது? வேற பொருள் வேலை இருக்கு, செய்ய முடியும். அடுத்த வீணா போகாது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நம்புங்க. எண்ணி ஒரு நாள் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அறம் செய்ய விரும்புவது. செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம், செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் நடந்துடக்கூடாது. அப்ப அறிவு அழிவுக்கும் துணை போகும், ஞானம் ஆக்கத்துக்கு அச்சேணியாக இருக்கும். அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள். அறிவாளிகள் மதிக்கிறோம். அவர் சில தவறு இருந்த கூட நல்ல 90க்கு நல்லது செஞ்சு கொடுத்துருக்காங்க. உட்காந்துட்டு நான் நாமக்கல்ல இருந்து உலகம் பூரா வந்திருக்கணும், எப்படி வரும்? ஞானியின் உழைப்பு நல்லா இருக்கும். அவங்கள மதிப்போம். ஆனால் ஞானியர்களை துதிக்க கத்துக்கணும். அறிவாளர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஞானிகள் துதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற வார்த்தை. என்ன பண்றோம்? ஒவ்வொரு நினைச்சு பாருங்களேன். ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்ட சிறைச்சாலை மூடி இருந்தால் சிறைச்சாலை இருக்கக்கூடாதுங்களே. நினைச்சு பாருங்க. கூட மகிழ்ச்சி கேட்பாரு, சிறைச்சாலை என்பது என்ன? அது சீர்திருத்த பள்ளிங்க. நீ தவறே செய்யலாம், சிறைக்கு போனான்னா பெரிய குற்றவாளி வெளிவர்றான். என்ன இருக்கு? சீர்திருத்த பள்ளி என்னன்னா அவனை குற்றங்களை கொலைக்கு எடுக்கிற இடமா மாறிடுது. சிறைச்சாலை யார் பராமரிக்க வேண்டும்? மனவளக்கலை போன்ற நல்லுள்ளங்கள், சேவையாளர்கள் பராமரிக்கணும். எவ்வளவு பேர் மாத்தி இருக்குமே, எவ்வளவு பேர் வந்து மாறி இருக்காங்களே. நான் கூட கடலூர் சிறைச்சாலை பயிற்சி கொடுத்துருக்காங்க. நாங்க போனேன். செல்வகுருன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணியாற்றிய மேனேஜர் என்னை அழைச்சிட்டு போனார் கடலூர் சிறைச்சாலைக்கு. அது 20 வருஷம் இருக்கும். வாங்க, கடலூர் சிறைச்சாலை பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம், நான் போயிட்டு போறேன், கூட்டு போனேன். ரொம்ப சந்தோஷம், ஒரு வாய்ப்பு. அங்க போன உடனே அந்த சூப்பரண்ட் சொன்னாரு, இங்கதான் இவர் இருக்கிறாரு,
அவரு திருச்சி பிரேமானந்தாங்க இருக்கிறாரு, அவரு வர சொல்லிட்டு போனாரு. நான் சொன்னேன் வேண்டாங்க, அதாவது இதற்கோ சொல்லும் போது ஒரு பார்க்கும் போது சிலர் அவர் சங்கடமா பார்ப்பாங்க, அது வேண்டாம், போகும்போது சந்திச்சிருவோம், போகும்போது செஞ்சிருவோம் சொன்னோம். சரிங்க பார்க்கலான்னு வந்தாங்க. வந்து இந்த கூட்டத்தில் வரும்போது நிறைய அவங்களாம் போறவங்க உட்காந்தாங்க, ஒருத்தருக்கு உட்காந்தாங்க. நான் சொன்னேன் வாங்க நண்பர்களே, நானும் வேற ஆள் இல்லை, நீங்க வேற நான் வேற இல்லை, நல்லா புரிஞ்சுக்க, நான் வேறு நீங்க வேற அல்ல. ஒரே ஒரு ரகசிய மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு உள்ள வந்துட்டீங்க, நாங்களாம் மாட்டிக்கல, வெளியில் இருக்கிறோம், அவ்வளவுதான். அது சரியான வார்த்தை. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. கொலை செய்தால் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து, அது எவ்வளவு அறிவு, கொலை செய்தால் ஒரு மூர்க்க அறிவிழந்து, கொலை உண்டா நீதிபதி தீர்ப்பார், படுசூஷன் தீர்ப்பார கொலை உண்டானே, கொலைக்கு கொலைவன் தண்டனை, அது சட்ட ரைட்டு, அதை மாத்தணும். இங்க வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் கரை போடுறது, வெள்ளம் வேண்டாம், வெள்ளம் வரப்ப கரை போடுவோம், குழந்தைந்து குடிக்கணும், ஒழுக்க பழக்கலையா கொடுக்கணும், சாமிசில 4 கல்வி கொடுக்கணும். சிறைச்சாலை முடிஞ்சு வழி இருக்கு, சிறைச்சாலை கூட்டம் குறையும், எப்படி முடியும்? ஏட்டுக்கல்வி சிறப்பா இருக்கு, எழுத்தறிவு நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, ஒன்னும் பெரிய முயற்சி பண்ண வேண்டாம், கொடுக்குற பெரிய நல்ல பெரிய பெரிய கல்வி அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம அதை போய் பெருசா பண்ண வேண்டாம். ஒழுக்கப்பட கல்வி எங்க இருக்கிறது? ஒழுக்க விழுப்பம் ஒழுக்க உயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒழுக்கத்துக்கு மகிழ்ச்சி மாதிரி சொல்ல விளக்கம் எங்க இருக்குது? எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ மனதுக்கோ தீமை கொடுக்காம இருக்கிறது. அன்னைக்கு ஒரு பவுண்டேஷன் முடிச்சுட்டு அம்மா சொன்னாங்க, 3வது படிக்கக்கூடிய 9 வயசு பையன் சொல்றானா, அம்மா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்காமா, எங்களுக்கு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது எங்களுக்கு தவறா போகுமா, கலந்து சாப்பிடலாங்கிற அந்த பையன் ராவுனா ஒரு சண்டையா இருக்குமா, ஏன்னா அவனுக்கு புரியல. இப்ப சொல்றாங்க அந்த வாழ்த்து சொல்லி 2 பண்பாடு தாங்க. நான் எனது வாழ்நாளில் யாரும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவா முடிந்து உதவிங்கிற 2 வார்த்தை ஒரு மாசம் இந்த பையன் கேட்டதுல அகத்தாயிரம் கண்டான். அகத்தாய் நிறைவு சொன்ன வார்த்தை 12 முடிச்சு 18 நாள் அகத்தாய் முடிச்சு 1 மாசம் சொன்ன வார்த்தை நினைச்சுங்க. ஒரு பையன் 9வது படிக்க 8 முடிச்சு 9 படிக்கிற பையன் சொல்றான், 9 வயது சொல்றான், அவன் உணர்றான் துன்பம் கொடுக்கூடாது அம்மாவுக்கு, இதான் சொல்லி கொடுக்கணும். இது சொல்லி கூட என்ன பண்ணுங்க, சாதாரண விஷயங்க. நான் கூட இங்க இளநகர்னு ஒரு பகுதி இருக்குது, கிறிஸ்துவ பாரம்பரிய பள்ளி. அப்ப ஆத்துல பயிற்சி கொடுத்துருக்கோம், அவங்க கூட நம்ம அரசாங்கத்துக்கு மூலமா பயிற்சி கொடுக்கும், நம்ம வந்து எடுத்து போனாங்க. சிஸ்டர் வந்து எடுத்தாங்க, சொன்னாங்க நாங்களாம் அன்பு கல்வி தாங்க பேசுவோம், நல்லா தான் இருக்கணும். எங்களோட அந்த ஆசிரியர் வந்தாங்கன்னா அந்த வரியாளக்கிழமான அந்த யூனிஃபார்ம் பார்த்தோன்னே கேட்ல ஓடி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. காரணம் வந்து அந்த அன்புமயமான வார்த்தை. நாங்க இருப்போம், எங்களை விட அதிகமா இருக்கு, எல்லாத்துலையும் எங்களை தாண்டி ஒரு சிறப்பு செய்திகளை உணர்றோம். அதோட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னைக்கு பள்ளிகளில் பெரும்பாலான சண்டைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு, யாரை பார்த்தாலும் கடிச்சுடுவான், தகார வார்த்தை பேசுவான். இப்போ 1 வருஷமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறி, அவன் யாரும் அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, யாரும் கடிக்கிறது இல்லை, உட்காடுறான், கொஞ்சம் படிக்கிறான். காரணம் என்னன்னு தெரியும், என்ன 2 ஒழுக்க பண்பாடுன்னு சொன்னாங்க. உண்மை, அவங்க சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க, என்ன பண்ண இல்ல பிரேயர்ல இருக்கும்போது நாங்க தினசரி இந்த இறைவனுக்கு ஒருவனுக்கு பாடல் பாடிட்டு இந்த 2 ஒழுக்க பண்பாடு சொல்லிதான் முடிப்போம். தமிழ்தாய் இடத்துல இருக்கும், அது முடிஞ்ச உடனே நாங்க எல்லா மதத்துக்கும் பொதுவா இருக்குது, அந்த குரல் அந்த திரையுலக மகிழ்ச்சியுடைய எல்லா பாடுவோம், மழை வாழ்த்து பாடுவோம், பிறகு 2 ஒழுக்க பண்பாடு சொல்லுவோம். அப்படி யாராவது பசங்களை கூப்பிட்டு, தம்பி கொஞ்சம் வாங்க அங்க நில்லுங்க, ஏன் மதர் என்னம்மா, இல்லம்மா நான் இல்லப்பா நேற்று அவனை அடிச்சுட்டு இல்லை, அப்ப சொல்லக்கூடாது இல்லை, நான் யாருடைய உடலுக்கும் மனது துன்பம் தர மாதிரி சொல்றேன், இன்னும் கொடுத்துட்டு இல்லப்பா, கொடுக்காம தான் சொல்லலாம். அம்மா இனிமே சொல்லவே மாட்டோமா, செய்யவே மாட்டோமா, அப்ப சொல்லு. இப்படி சொல்லி 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 நிறைய பிள்ளைகள் உணரலாம். எனக்கு தெரியலப்பா ஆண்டவா, இவர்கள் என்ன தெரியாம செய்கிறாங்க, இவளையும் பண்ணி காரணம் இளமையில கல்வி அந்த வயதில் கொடுக்கணுங்க. ஒழுக்கப்பட கல்வியை அதுல இருந்தது, அதெல்லாம் படிக்கிற காலம் எம்ஐ வகுப்பு இருந்தது, அந்த கேட்டு இன்னை வரைக்கும் கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறோம். இன்னைக்கு அது இல்லவே இல்லை.
ஒழுக்கம் இல்லாம மகாத்மா சொன்ன மாதிரி ஒழுக்கம் இல்லாத கல்வி பயன் இல்லாது. ஒழுக்கம் இல்லாத கல்வி என்ன பிரயோஜனம்? மகாத்மா அதிகமான வார்த்தை. வேற சொல்ல உள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டதான் கல்வி கொண்டு வரலையே. ஆனா அவசியம் சம்பாதிக்கணும், அது படிப்பு வேணும், அது வேண்டாம் இல்லை. அதான் சொல்றாரு அவசியம் உடல் செல்வம் வேணும், ஒழுக்கம் அதோட முக்கியம். அந்த கல்வி தான் மகிழ்ச்சி சொல்றாங்க நம்ம தான் கொடுக்கணும். போங்க பள்ளிக்கூடத்துக்கு போங்க, கல்லூரிக்கு போங்க. அரசாங்கம்ல ஒரு பைசா கூட வாங்காம கொடுக்குறோம். சேலம் நாமக்கல் 80 ஆரம்ப நிலையில பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 60 70 இருந்த 80 இருந்த ஒரு மாசம் சுகப்பிரசவம் 150 இருக்குது. அர்த்தம் ரெக்கார்டு இருக்கு. கருவிலை திறக்கிற எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தினுடைய சுகாதார பார்த்தோன்னே எழுதி கொடுத்தாங்க. வாங்க, நான் நிறைய சட்டுக்கு போயிருக்கேன், நல்லா இருக்கு, சுதான் கொடுத்து எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த ஆண்டுக்கு சேலம் மாநகராட்சியை அந்த சுகாதார அதிகாரி கொடுத்துட்டாங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு திருப்பூர், ஈரோடு, வெள்ளூர் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சிஓ ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கல்லூரிலாம் வாங்க கூப்பிடுறாங்க. ஏன்? அனுபவம். நாம எந்த காசு கொடுக்க இல்லை, சேவை செய்யணும். அது ஒரு புண்ணியம், ஒரு புண்ணிய கொள்முதல். அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினா தான தர்மம் இல்லை, தனக்குன்னு மிஞ்சிறது தான தர்மம் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். தனக்கு மிஞ்சினா தான தர்மம் வார்த்தை தப்பா சொல்லி ஒரு பையன் கூட செய்ய மாட்டேங்கிறான், அம்மா அப்பா கூட செய்ய மாட்டேங்கிறான். ஆனா தனக்கு மிஞ்சிறது தானம் தர்மம்னா ஒரு அரிசியாக கொடுப்பான், ஒரு ரூபாய் கொடுப்பான், ஒரு மூட்டை கொடுக்க வரைக்கும் போறதுக்கு பாபா 6 பேர் புள்ளி சொல்லி கொடுப்பான். அன்னைக்கு சொல்லாம என்ன பண்ணாமா அந்த வார்த்தையில மாத்தி 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 நினப்புதான் பொழப்ப கெடுக்குன்னு சொல்லிவிட்டு அது நினைப்பா பொழப்ப கொடுக்கும். தனக்கு மிஞ்சிறது, தனக்குன்னு மிஞ்சிறது தானம் மட்டும்தான். நான் கொடுத்த தானத்தை என் பிள்ளைங்க வந்து எக்கு பங்கு போட முடியாது. அங்க போய் ஒரு அந்த தங்கவேல் பொண்ணு இவங்க கவிதா கொடுத்துன்னு சொல்ல முடியாது. அப்போ என்பது கடைசி வரைக்கும் என்பதே இருக்கும். எத்தனை தலைமை போனா கூட இந்த கோவிலுக்கு பணம் கொடுத்துட்டு அவருங்க, பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுத்தது அவரு தாங்க. எவ்வளவு செஞ்சிருக்காங்க. கரிகாலனை மாற்ற முடியுமா? எத்தனை வேலை இருக்கும். கல்லணையை வந்து யாரும் கட்டிட்டேன்னு சொல்ல முடியுமா? பையன் பேரை சொல்ல முடியுமா? அதாங்க. அவர் காளிங்கராயன் மாற்ற முடியுமா? காளிங்கராயன் கால்வாய் சாதாரண குடியானவன், நினைச்சு பாருங்க. இல்ல முடியுங்க. நம்ம அந்த காலத்துல இன்னைக்கு எளிமையா செய்யலாம். ஆனா மனசு இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுதான் கொடுக்குது வேதாத்திரி கல்வி, ஒழுக்கப்பட கல்வி. இதுதான் ஞானம். அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. அறிவு ஏடுகளில் பெறலாம், ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அறிவு அழிவுக்கும் துணை போகும், ஞானம் அச்சாணியாக இருக்கும் என்று சொல்லி அப்ப என்ன பண்ணும்? பக்தி இருந்தா ஞானம் வரும். ஒரு செயல் செய்யாம விளைவு வராது. பக்தி ஒரு செயல், விளைவுதான் ஞானம். அப்படி செயல் செய்யாம ஞானம் வராது. அது என்ன பண்ண? அனுபவம். திருகால ஞானம் வருவாங்க, முக்கால ஞானம். ஒன்னு அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு. நினைச்சு பாருங்க. முன்ன அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு. நினைச்சு ஒன்றும் தப்பா போவாது. செஞ்சுட்டு அடிக்கக்கூடாது. நல்ல நாள்ல மிகப்பெரிய ஒரு சிந்தனையான மகிழ்ச்சி வழங்கியதுல மகிழ்ச்சி கொடுத்ததுதான். அதாவது பெற்ற அனுபவத்தை முன்னால் வைத்திருக்கிறேன். சொல்லுவதெல்லாம் அனுபவத்துக்கு முன்னால் வைத்திருக்கிறோம். யாருக்கு அறிவுரை சொல்லாதீங்க, அனுபவம் சொல்லுங்க. தயவு செஞ்சு யாருக்குமே அறிவுரை சொல்லாதீர்கள். அனுபவம் சொல்லுங்க, வெற்றி பெறும். சரிங்களா? மகிழ்ச்சி அனுபவம் சொன்னாரு. அறிவு இப்படி பண்ணுங்க சொல்லவே இல்லை. பண்ணி பார்த்துருக்கிறேன், நல்லா இருக்குது, செஞ்சு பாருங்க. அதேதான். அதனாலதான் இப்படிதான் செய்ய கிடையாது. செய்ய பாருங்க, செய்யறேன்னு விடுங்க, முடிவெடுங்க. நீங்களே முடிவெடுங்க. சொல்லால் மட்டும் நம்பாத. அப்படிப்பட்ட அளவுல நல்ல நாள்ல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை 26வது ஆண்டு 2026ஆம் ஆண்டு வான்காட்டுல பரவி இருக்கிறோம். பிரபஞ்சரிக்கு போகுது. இது எல்லாத்துக்கும் போய் சேரும். விரைவில் நல்ல மாற்றம் மத்தியத்தை வந்துகிட்டே இருக்கிறது. இன்னும் வேகமா வரணும். உங்க உழைப்பு ஒரு மாசம் 1-2 பேரையாவது அடிப்படை பயிற்சியிலாவது சேர்த்து கொடுங்க. குடும்ப அனைவரையும் எப்படியாவது கெஞ்சி பயிற்சி பண்ண கொடுங்க. உங்களுடைய சுற்றுத்தார்கள் எப்படியா பயிற்சி பண்ண வைங்க. ஊர் இருக்குதா, ஒரு சின்ன செட் இருக்குதா, ஒரு மாட்டுக்கடை இருக்கா, சுத்தம் பண்ணிட்டு 10 பேர் பயிற்சி கொடுங்க. கிராமங்கள் தோறும், குடியிருப்புகள் தோறும், சுயஉதவி குழு தோறும் 100 நாள் வேலைக்கு வாய்ப்பு வரைக்கும் நிறைய இடம் 100 நாள் வேலைக்கு வாய்ப்பு எப்படியாவது கொடுங்க.
இடமுள்ள யாவல் எந்த இடங்கள் எங்கேயா சொல்லுவோம். இந்த மகிழ்ச்சி அப்படிலாம் வந்திருக்காரு, அப்படிலாம் வந்திருக்காங்க. எந்த பெரிய விவகாரம் இல்லை. எங்கேயும் சைக்கிள்ல, பஸ்ல, செல்பு நடத்தலாம். சாதாரண பாயில உட்காந்து பாயில படுத்து நம்ம நல்லாவே இருக்கிறோம். அடுத்தது கருணையினால இன்னும் வேகமா செய்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்தாக ஆசா நினைவில் நின்று. ஆக தயவு செய்து இந்த கணக்கு மிஞ்சிறது. ஆமா, ஆனந்தர் மட்டும்தான் முடிஞ்சது செய்கிறீங்க. என்னால் முடிஞ்ச உதவிய ரெண்டாவது வரி. முதல் வரி யாருக்கு துன்பம் கொடுப்பாதான் தர்மம். ரெண்டாவது முடிஞ்ச உதவி செய்யறது தானம். தான தர்மம் ரெண்டையும் கடைபிடிக்கும். தர்மத்தை நான் கடைபிடித்தால் தர்மம். அதனால அறம் காவல, அறத்தை காப்பவர்கள் எல்லாம். ஆக ஆசான என்ன இருக்காங்க, கல்வி கொடுத்துருக்காங்க. கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். நன்றி. நல்ல நல்ல ஆசானுடைய பொங்கல் வாழ்த்து நான் இல்லை, பொங்கல் வாழ்த்து என் வாயாக சாமியுடைய பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளே பெருமை கொள்கிறேன். வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே பாருங்கள், பிரபஞ்சத்தையே மகிழ்ச்சி பானையாக்கிட்டார். வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேறு அண்ட கோடி அரிசி. இவ்வளவு பிரபஞ்ச சூரிய கூடும் பூரா அரிசி. எவ்வளவு பெரிய வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வெகு அண்ட கோடி அரிசி. அட்டத்துக்கும் அறிவாளை துளாய் விட்டேன். ஆகாக இதை சுவைக்கு என்ன என்போம் தெரியாது. நின்று பாருங்க. அவன் நீ ஒன்றா அறிந்த இடம் அறிவு முழுக்க அது முக்தி கிடைக்குது. இருப்போம். அப்ப என்ன பண்ண, வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேலுகிற அண்டக்கூடிய அரிசி. அட்டத்துக்கு அறிவாளை துளாய் விட்டேன். ஆகா அதை சுவைக்கு என்ன என்போம். கிட்டி விட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். கிட்டி விட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். கேட்டவர்களாம் தருவேன் தகுதியான தகுதி என்ன, வேற தகுதியெல்லாம் பார்த்துறாங்க. உடம்பு மனசு உயிரும். ஏழை பணக்கார படிச்சாலும் ஒண்ணும் கிடையாது. பார்க்க ஆக கிட்டுவது கேட்டவர்களாம் தருவேன் தகுதியான என்ன தகுதி, உடல் மனவிதான் இருக்கு. தொட்டுத்தான் நாம் தருவோம் சூடாராது. தொட்டுத்தான் நாம் தருவோம் சூடாராது. சுவைக்க சுவைக்கு என்று சூச்சுவ பொங்கல் என்று இந்த பொங்கலை கொடுப்போம். அந்த பொங்கல் ஆறி போயிடும், சாப்பிட முடியாது. இந்த பொங்கல் எப்பவுமே இருக்கு. இந்த பொங்கலை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்வுகளும் ஆசான் வழியிலே நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து கொண்டாற்றி வெற்றியும் மகிழ்ச்சியும் காண்போம். வாழ்கிறோம். நன்றி. தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக ஒருங்கிணைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. அற்புதமா இருந்தது உரை. ஐயா குருவமாலம்மா நீங்க பேசுங்க ஐயா கிட்ட. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இனிய புத்தாண்டு அவர்கள் வாழ்க வளமுடன். பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. கலைவன் ரொம்ப டெஃபினிஷன் ரொம்ப சிறப்புங்க. என்னன்னா இவ்வளவு ஆழமா கவனிக்கிறீங்கிறதுதான் இன்னும் எச்சரிக்கையா ஒவ்வொன்னா புதுசு புதுசா தெரிஞ்சு சொல்றேன். ஆமாங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. அப்புறம் சொன்னீங்க இல்லையா, தனக்கு மிஞ்சினதுதான் தானம். ஆமா, அது தனக்கு மிஞ்சினது மட்டும்தான் தான தர்மம். ஆமா, நிறைய பேர் தவறா சொல்லிவிட்டாங்க. ஆமா, தனக்கு மிஞ்சினாதான் தான தர்மங்கிறாங்க. அல்ல, அப்படிதாங்க இவ்வளவு நாளும் நினைச்சிட்டே இருக்கிறேன். இல்ல தனக்கு மிஞ்சிறது, தனக்குன்னு மிஞ்சிறது தான தர்மம் மட்டும்தான். அதெல்லாம் பசங்க எடுத்துக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. ஆனா இது எப்பவுமே இருக்காது. நன்றிமா, மகிழ்ச்சிமா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க. உங்களுடைய தொண்டு தொடர்ந்தே இருக்கணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்து கீதா கோவிந்தராஜன் காஞ்சிபுரத்திலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. கவிதாம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கவிதாம்மா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இனிமையான மகிழ்ச்சியான தூக்கும் பொங்கல் பரவட்டும். வாழ்த்துக்கள். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே நான் உன்னை மறவேன். காந்தனே நான். நம்ம எப்படி பாடணும்? காந்தனே பாடணும்.
நான் அதுக்கு ஐயா பக்தியில இருந்து தானே ஞானம் வருது. அப்ப அந்த காலத்திலே எப்படி எழுதுனாங்க கற்பனைன்ட்டு? ஆமா, காந்த கற்பனை தானே. ஆஹ் காந்தத்தை யாராவது சொல்ல முடியுமா? ஆஹ் அது கற்பனையா இருந்தாலும் அதான் எனக்கு உதவி பண்ணுது. ஆஹ் இது நீ காந்தங்கிறது கற்பனை தாங்க, மறைபொருள். ஆஹ் மறைபொருள்னாவே கற்பனை தான். கற்பனை. அதுதான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ம் இப்பதானே புரிஞ்சுக்கிறேன். மகிழ்ச்சி வந்து நம்ம எளிமையா காந்தத்தை கொடுத்து புரிய வச்சுட்டாரு. ஆஹ் எல்லாரும் கொடுத்திருக்காங்க. ம் சொல்லுவா இல்லையா, முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவர் கோமேண்டி முட்டி பாரு. அதனால எல்லா மகானும் கொடுத்திருக்காங்க, எல்லா நாட்டிலையும் கொடுத்திருக்காங்க. சாமிஜி எளிமைப்படுத்தி புரிய மாதிரி விஞ்ஞானத்தை ஒட்டி கொடுக்குறாங்க. நல்லதாம்மா, நல்லதாம்மா, சந்தோஷம். ஐயா நல்லதுங்க. ஐயா பையன் கடிக்கிறான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கல்ல, என் பேரை வந்து ரொம்ப கடிக்கிறான், அடிக்கிறான். அதுக்கு என்ன? ஒரே வழி அவன் பத்தி இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு அவன் எப்படி இருக்கணும் மட்டும் நினைச்சு வாழ்த்துங்க. இருக்கான்னு நினைச்சீங்கன்னா அப்படிதான் இருப்பான். இப்படிதான் வருவான்னு சொல்லுங்க. அருக்கா கொடுத்து வாழ்த்துங்க. கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ண சொல்லுங்க. என்ன வயசுங்க? 5 வயசுங்க. ஆமா, மூச்சு பயிற்சி நல்லா பண்ண சொல்லுங்க. அப்பதான் அது எதிர்மறை எண்ணங்களே இருக்கும். அது நேர்மறையை மாத்துறது ஆக்சிஜன். அருக்காப்பு குலதெய்வங்களை கூட்டு போயிட்டு வாங்க. ஆலியாருக்கு கூடுதல் கூட்டு போயிட்டு வாங்க. அல்லது உள்ளூர்ல அறக்கட்டளை கூட்டு போயிட்டு வாங்க. சரிங்க. இந்த மாதிரி இடத்துக்கு காந்த கலத்துக்கு கூட்டு போயிட்டு வரணும். ஒண்ணு குலதெய்வம் கோவில், அது மூதாதையர்கள். 2வது நம்ம அறிவித்திருக்கோவில் தவ மையம் ஆப்போசிட் கூட்டி போயிருப்பாங்க. ஒரு 3 மாதத்துல வித்தியாசத்துல நீங்க அருக்கா கொடுத்து வாழ்த்திட்டே இருங்க. அவன் செய்யற நல்லதை மட்டும் பாராட்டுங்க. பாராட்டு. வளர செடிக்கு நீர் வேணும், வாழ்வதற்கு பாராட்டு வேணும். மாறிடுவாரு, வந்து நல்லா சிறப்பா வந்துருவாரு. நம்பர் எல்லாம் வருவாரு. அதெல்லாம் ஒரு ஆட்கள் நல்வழிப்படுத்தணும். சந்தோஷமா, நல்லதுமா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா, மிக சிறப்பா இருந்ததுயா. மகிழ்ச்சிங்கம்மா. அற்புதமான உரை வந்து எங்களுக்கு ஒரு பொங்கல் பரிசாக அமைஞ்சது. பொங்கல் பரிசு தாங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ராமஜி கூட வெட்ட வெளி இந்த பொங்கல் தூக்கும பொங்கல் சூடாராது. ஆமா, நீங்க முன்னாடியே வச்சுக்கிறது. பொங்கல் சூடு ஆற விடக்கூடாது. யாராவது சூடு ஆற விட்டுட்டீங்கன்னா மைக் ஆஃப் ஆயிடுச்சியா? ஆன் பண்ணிக்கோங்க ஐயா. ஏன் அடிக்கடி இந்த மாதிரி ஆன்லதான் இருக்குது? இப்பதான் ஆன் ஆச்சியா? சரிம்மா, சரிம்மா, நன்றி. எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. மகிழ்ச்சி தூக்கும பொங்கல் எப்பவுமே சூடு ஆறக்கூடாது. அது என்ன பண்ணலாம்? எப்போ நெற்றியில உச்சல் லாபமாவே இருங்க. நெற்றியில உச்சல் லாபமா இருந்தா எப்பவுமே உணர்வா இருக்கும். நம்மளை எப்பவும் பண்படுத்தும், பயன்படுத்தும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க